ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு. அந்த நிறைய ஆஃபர்ஸ் இங்க இருந்துச்சு. வேலவன் ஸ்டோருக்கு வாங்க, நிஜமா சொல்றேன், நீங்க மனசு நிறைஞ்சுதான் இங்க இருந்து போகும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறதா இல்லையா என்பது குறித்த ஆலோசனை கூட்டம் வியாழக்கிழமை தைலாபுர தோட்டத்தில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில்தான் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறதா இல்லையா என்பது குறித்த ஆலோசனை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற உள்ளது. பெரும்பான்மையான கட்சி தொண்டர்கள் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று தனது விருப்பத்தை தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். ஒருபுறம் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளை தன் பக்கம் கவர்ந்திழுக்க திமுக மற்றும் அதிமுக மறைமுக வேலையில் ஈடுபட்டு வருகிறது. இதனையும் பாமகவினர் தங்கள் சமூக வலைதளத்தில் முதலில் ஒன்றிய செயலாளர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகளை காப்பாற்றும் வழியில் பாருங்கள் என்று தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவது 95% உறுதியான நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கமகிக்கும் பாஜக உள்ளிட்ட கூட்டணி தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. முழு மூச்சாக கூட்டணி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அதிக அளவு உள்ளது. காரணம், 2021 சட்டப்பேரவை தேர்தலில் பாமக அங்கு போட்டியிடவில்லை. அந்த இடத்தில் அதிமுக கூட்டணியில் பாமக இருந்தது, பாஜக இருந்தது. அங்கு அதிமுக தான் போட்டியிட்டு தோல்வியை தழுவியது. இருப்பினும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிக வாக்கு வங்கி உள்ள தொகுதி என்பதால் அந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என பாமகவினர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பரபரப்பான சூழ்நிலையில் பாமக ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. பெரும்பாலும் சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று தனது விருப்பத்தை அனைவருமே தெரிவித்து வருகின்றனர். நடந்து முடிந்த தருமபுரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த சௌமியா அன்புமணி தோல்விக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனது குரலை ஓங்கி ஒலிக்க விட வேண்டும் என்று பாமகவினர் தொடர்ந்து களப்பணி ஆற்றி வருகின்றனர். நாளை அல்லது நாளை மறுநாள் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுமா அல்லது போட்டியிடும் வேட்பாளர் யார் என்ற விவரம் வெளியாக உள்ளது. சௌமியா அன்புமணி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிறகு தமிழகம் முழுவதும் தொடர்ந்து கட்சி தொண்டர்கள் இல்ல விழாக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து வருகிறார். தொண்டர்கள் இல்ல விழாவில் சௌமியா அன்புமணி கலந்து கொள்வது பாமகவினரிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பாமகவை அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு கொண்டு செல்கிறார் என்றே சொல்லலாம்.